லிங்க்டின்ல மிஸ்டர் சிவசுப்பையா கோபிகா கார்த்திகராஜா நீங்க இதை பத்தி பேச நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி என்ன டேக் பண்ணாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் ரீசெண்டா மும்பை ஏர்போர்ட்டுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது ஒரு ஸ்டால்ல அதானி குரூப்ஸ் ஃப்ரீ பீர் கொடுக்கறத பார்த்திருக்காரு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஃப்ரீ பீர் வாங்கிட்டு கூடவே கியூஆர் கோடை ஸ்கேன் பண்றதுக்காக அவங்களோட பேசிக் டீட்டெயிலான மொபைல் நம்பர், நேம், அட்ரஸ்னு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் தான் டேட்டா ஹார்வெஸ்டிங். இதை பத்தின அவேர்னஸ் இருந்தங்காட்டி மிஸ்டர் சிவசுப்பையா இவங்க சங்காத்தமே வேண்டாம்னு உஷாரா கிளம்பிட்டாரு. ஆடம் கிராண்ட் சொன்ன மாதிரியே பிஸ்னஸ்ல தேர் ஆர் நோ ஃப்ரீ லஞ்சஸ். எந்த விஷயமே யாருக்குமே ஃப்ரீயா கிடைக்காது. அப்படி ஒரு விஷயம் நமக்கு ஃப்ரீயா கிடைக்குதுன்னா நாம இன்னொரு விஷயத்த ஃப்ரீயா கொடுக்க வேண்டியதா இருக்கும். டேட்டா கலெக்ட் பண்றதை நான் தப்புன்னு சொல்லல. பீப்புள் அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். இந்த இன்ஃபர்மேஷன் வேர்ல்டுல உங்களோட பர்சனல் டேட்டா, கான்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் வச்சு பர்சனலைஸ்டா மார்க்கெட்டிங் பண்றாங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் வச்சு உங்களை பத்தின ஒரு டேட்டா பேஸா உருவாக்குறாங்க. அதான் இன்ஃபர்மேஷன் பிஸ்னஸ், அதாவது தகவல் வியாபாரம். நம்ம போகிற இடம் தான் லக்கி ட்ரா, ஆஃபர், பம்பர் ப்ரைஸ்னு எவனாவது வந்தால் அவன் கேட்குற இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருவோம் இல்லையா? அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு டேட்டா ₹1 விற்றுக்கலாம். 50,000 டேட்டானா 50,000 ரூபா. நான் கூட தீபாவளிக்கு சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தப்போ லக்கி ட்ராவில் உங்களுக்கு 25 மளிகை சாமான கிடைக்கும். அதுக்கு நீங்க இந்த ஃபார்ம்ல உங்களோட பேரு, அட்ரஸ், மொபைல் நம்பர், இன்ஸ்டா ஐடி எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதை நான் தப்புன்னு சொல்லல. உங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணி தான் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஆனா ஃப்ரீ கொடுக்கல. உங்களோட நேமு, கான்டாக்ட் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்னு இப்படி எந்த ஒரு கம்பெனி பிராண்ட் கேட்டாலுமே ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிச்சுட்டு கொடுங்க. சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன்.